ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? விநாயகர் சதுர்த்திக்கு எங்க வீட்டுல இருந்த அலப்பறைகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ விநாயகர் சதுர்த்தினாலே களிமண் பிள்ளையார் தான். இந்த களிமண்ணை போய் நம்ம கூட்டத்துல போய் நின்று வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு என் வீட்டுக்காரரும் என்னோட பையனும் சேர்ந்து எங்கேயோ ஏரியில கண்டுபிடிச்சு களிமண் எடுத்துட்டு வந்து வீட்டுல போட்டுட்டாங்க. அந்த களிமண் நல்லா பிசைஞ்சு சரி ஓகே நீங்களே பிள்ளையார் செய்யுங்கன்னு சொல்லிட்டு என் பையனையும் பொண்ணையும் விட்டா, என் பையன் செய்யறான்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தான். அதை பார்த்து எனக்கு ஒரே கடுப்பாகி இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அட்வைஸ் தான் பண்ண வந்தாங்க. கடைசியில பார்த்தா எனக்கு ஒரு ஆர்வமா அதிகமாக்கி நானே பிள்ளையார் செய்ய உட்காந்துட்டேன். எந்த அளவுக்கு ஆர்வம்னா, பிள்ளையார் சதியும் கொழுக்கட்டையும் சுண்டலுமே செய்ய மறந்து உட்காந்து செஞ்சிருந்தேன்னா பாருங்களேன். என் பொண்ணை பார்த்தா விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்னதான் அவ செய்யறான்னு பாக்கலான்னு பார்த்தா சமைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு ஞாபகம் சடதா நம்ம செய்ய வேண்டிய பிள்ளையாருக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியத்தை செய்யாம உட்காந்து பிள்ளையாரே பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு கையில கிடைச்ச பொருள்லாம் வச்சு அவசரமா ஜிகினா இதெல்லாம் வச்சு பிள்ளையாருக்கு நான் போட்டு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சரி இதை பத்தி என் பையன் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நாங்க 4 பேர் ஃபேமிலியே நின்று இதை என்ஜாய் பண்ணி இந்த விநாயகரை செஞ்சு பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு மேல இந்த பிள்ளையார நோட்டிட்டு இருந்தேன்னா பிள்ளையார் நெய்வேத்தியம் எங்க அம்மான்னு கேட்பாருன்ற பயந்துகிட்டு அதோட அவசரமா நான் ஜிகினா போட்டு என் கையில இந்த ஸ்டோன் எல்லாத்தையும் போட்டு நான் பிள்ளையார் டெக்கரேஷன் பண்ணி டைம் ஆகுதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எங்க வீட்டுக்கு அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு செடியில இருந்து காய் எடுத்து வந்து கொடுத்து அதை எடுத்து 2 பிள்ளையாருக்கு கண்ணு மாதிரி வச்சு செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா என் பொண்ணு இன்னும் டிசைன் பண்ணிக்கிட்டே போறா. அப்புறம் முக்கியமான விஷயங்க, என்னடா கால் மிதியில களிமண்ணை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட்ல கழுவி ஊத்தாதீங்க. அது வந்து கால் மிதிப்படாத கிளாத் தான். இது வந்து எங்க வீட்டுக்கு புதுசுலயே எடுத்து பால் கேன் கீழே அடியில வச்சிருப்பாரு ஒரு கிரிப்காக. அந்த துணியில் தான் நாங்க களிமண் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அவசரமா அந்த பிள்ளையார முடிச்சுட்டு என் பொண்ணு செஞ்ச இந்த பிள்ளையார போய் பார்த்தா செம்ம அழகா பண்ணியிருந்தாங்க. என்னை விட இது தெரிஞ்சா நான் அவகிட்டே விட்டுட்டு போயிருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு விடாத அது டெக்கரேஷன் பண்ணிட்டே இருந்தா, ஷேப் பண்ணிட்டே இருந்தா. அம்மா சதுர்த்தியே முடிஞ்சிட்டு போது எடுத்துட்டு அம்மா பிள்ளையார சொன்னேன். அப்புறமா எடுத்துட்டு வந்து உள்ள வச்சு அப்பயும் விடலைங்க. அதுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டே இருந்தா. நானும் கொழுக்கட்டையும் சுண்டல் கூட ரெடி பண்ணிட்டேன். நைவேத்தியத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சு இன்னமும் பார்த்தா அந்த பிள்ளையாருக்கு எதையாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கா. திடீர்னு ஸ்டோன் எடுத்து வைக்கிறது, பெயிண்ட் வைக்கிறது, மேல ஜிகினா ஓட்டுறது, என்னென்னவோ பண்ணிட்டு டெக்கரேஷன் அதிகப்படுத்திட்டே போனா. அம்மா போதும் போதும் வா நம்ம சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு 2 பிள்ளையாரும் அழகா வச்சு அருகம்புல்லாம் வச்சு பூஜையை ரெடி பண்ணிட்டோம். பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சோடனே ஒரு கேள்வி கேட்டா பாருங்க என் பொண்ணு. அம்மா இந்த பிள்ளையார் நம்ம ஏன் கரைக்கணும், நம்மளே வச்சுக்கலாமா பாத்தீங்கன்னாட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அந்த அளவுக்கு அந்த பிள்ளையார் அவ செஞ்ச பிள்ளையார் அவளுக்கும் பிடிச்சிருந்து எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் செஞ்ச பிள்ளையார் பிடிச்சிருச்சா இல்ல அவ செஞ்ச பிள்ளையார் பிடிச்சிருந்துச்சான்ட்டு. நீங்க பாருங்க ஃபைனலா இந்த பிள்ளையாருக்கு செயின் எல்லாம் போட்டு எவ்வளவு அழகா பண்ணி வச்சுட்டான்ட்டு. இந்த விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு இப்படிதாங்க ரொம்பவே சந்தோஷமா போச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.